நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். மார்கழி மாதம் பொது பலன்கள் கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். கும்பராசி சனியோட ராசி. இப்போ சனி பகவான் வந்து கும்பத்திலே தான் இருக்கிறாரு. ஒரு முதல் 12 நாட்கள் வந்து சுக்கிரன் உங்கள் 12ஆம் இடத்துல இருப்பார். 18 நாள் அதுக்கு பின்பாடு 18 நாள் உங்கள் ராசியிலே தான் இருப்பார். அப்போம்போது உங்கள் ஏற்கனவே இருந்து வந்த சனி வந்து உங்கள் ராசியில், அதாவது ஜென்ம சனியில் இருக்கிறீங்க. 2 வருஷமாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ சுக்கிரன் வர ஒரு 18 நாளில் ஓரளவு சரியாகக்கூடிய தற்காலிகமாக ஒரு நல்ல சூழ்நிலைகள் கும்பராசிக்கு இருக்கும். ஜென்ம சனின்னு ஒரு மே மாதம் வரைக்கும் இருக்கும். 2025 மே மாதம் வரைக்கும் ஜென்ம சனி இருக்குது. அதுக்கு பிற்பாடு ஜென்மசனி விலக போகுது. 2 வருஷமாக வந்து ஆஞ்சி ஓஞ்சி இருப்பீங்க கும்பராசிக்காரங்க. இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் அதை முழுமையாக சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனாலும் இந்த மாதம் சுக்கிரன் ஒரு 18 நாள் உங்கள் ராசிக்கு வர்றதுனால ஓரளவு தற்காலிகமாக ஒரு நிரந்தரம் ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு குரு வீட்டில் இருக்கிறதுனால ஒரு தனவரவுலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் ஓரளவுக்கு உண்டு. 3ஆம் பார்வையாக உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரிகளால் மனக்கசப்புகள் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தாய் வழி உறவுகளால், தாய் மாமன்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் வந்து கல்வி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. மாணவர்கள் வந்து கும்பராசி மாணவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விதமாகவே தான், ஒரு வருஷமாக குரு அங்கே தான் இருக்கிறாரு. அதனால் அந்த இடத்த வலுப்படுத்துவார் குரு. அதனால் கல்விகள் வந்து நல்லாவே இருக்கும் மாணவர்களுக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால குழந்தைகள் மீதான ஒரு அனுசரணை, அக்கறைகள் நல்லாவே இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள புரிதல்கள் வந்து நல்லாவே இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் வேலைகளில் சிறு சிறு தாமதங்கள், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது வந்து செவ்வாய் ஜூன் 2025 ஜூன் வரைக்கும் அங்கே இருப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழல்கள் தான் இருக்கும் வேலைகளில். அதே மாதிரி வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் தான் 6ஆம் இடம். கடன், நோய், எதிரி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம்தான். இப்போ கடன் எங்கேயாவது கேட்டிங்கனாலும் கடன் கிடைக்காத சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ அதாவது வம்பு வழக்குன்னா உங்களுக்கு ஏதாவது சாதகமாக வரணும்னா இந்த சமயத்தில் கோர்ட்டு கேஸ் இருந்தால் கொஞ்சம் தள்ளி போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக சூழல்கள், பதில்கள், தீர்வுகள் வராது. 7ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே, ஏன்னா 7ஆம் இடம் வந்து கலத்தர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், தொழிற்துறை பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்லுவோம். 7ஆம் பார்வை சனியோட 7ஆம் பார்வை இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் வந்து அடிவாங்க தான் செய்யும். கணவன் மனைவிக்கிடையே, நண்பர்களுக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து அந்தளவுக்கு அமைப்புகள் சரியாக இருக்காது. அதையும் சரி பண்ணிட்டு போங்க. 8ஆம் இடத்துல கேது பகவான் குருவோட பார்வை இருக்கிறதுனால தடை தாமதம் தான் 8ஆம் இடம். குருவோட பார்வை இருக்குன்னா அந்த தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமண தடைகள், காரிய தடைகள், ஏதாவது வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், காசெல்லாம் இருக்குது ஆனால் முடிக்க முடியல வேலையை, அந்த மாதிரி சூழல்கள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் குரு கொடுப்பாரு.
தடைகள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விலகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதாவது திருமணம் ஆகணும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டங்கள் இது. 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல நீச்ச செவ்வாய் பார்க்கறதுனால தந்தை மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுகளில் வந்து கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தியாக வரக்கூடிய காலகட்டங்கள் இது. இதை கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடம், 10ஆம் இடம் வந்து சனியோட 10ஆம் பார்வையும் குருவோட 7ஆம் பார்வையும் இருக்கிறதுனால புதன் அங்கே ஒரு 20 நாள் இருப்பார். அங்கே 10ஆம் இடத்துல தொழில்கள், 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம். சனி பார்வையினால தொழில் கொஞ்சம் டல்லாக ஆனாலும் குரு பார்வை இருக்குது. அதனால் அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழல்கள் இருக்கும். வியாபாரம் ஏற்ற இறக்கமாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. கொஞ்சம் இறங்கி அதுக்கப்புறம் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இந்த மாதங்கள் இருக்கும். 11ஆம் இடம், 11ஆம் இடம் வந்து சூரியன் இருக்கிறாரு. புதன் முதல்ல ஒரு 20 நாள் வந்து 10ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 10 நாள் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். இதனால் லாபங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி மூத்த சகோதரன் சகோதரிகள், அண்ணன் அக்கால் உறவுகளில் ஒரு நல்ல ஒரு வலிமை உண்டாகும். அண்ணன் அக்கால்களால் அனுகூலங்கள், அது ஆதாயங்கள், அவர்கள் மூலயமா உதவிகள், அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அது இளையதாரம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானம் 11ஆம் இடத்தை முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் 2வது மறுமணம் வந்து, அதாவது மறுமணம் வந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழல்கள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடம் வந்து சுக்கிரன் முதல் 12 நாள்கள் இருப்பார். செவ்வாயோட 7ஆம் பார்வையும் இருக்குது. அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். சிற்றின்பஸ்தானம், தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம். சுக்கிரன் இருக்கிற 12 நாள் அந்த இடம் வந்து நல்லா தான் இருக்கும். குருவோட பார்வையும் இருக்குது. இதனால் வெளிநாடு வாய்ப்புகள் தேடிக்கொண்டு இருக்கிற இளைய தலைமுறைக்கு கண்டிப்பாக போய் வரக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான சூழல்கள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் இருக்கும் இது. ஓடிக்கொண்டே இருக்கிற தொழில்கள், வாகனம் சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு சுமூகமாக ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான் சொல்லுவோம். இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.